ஆரகன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஒன்று பார்த்தேங்க. சின்ன படம், சின்ன பட்ஜெட்டு படம். அருண் கேஆர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் தங்கதுரை, அதே மாதிரி கவிப்பிரியா, இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. சின்ன பட்ஜெட், ஆனால் கான்செப்ட் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசப்ஷன், ஆர்ட் ஆஃப் டிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இல்லாததை நம்ப வைப்பது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வேலை அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் தெரியும் வேலை செஞ்சுருக்காங்களா சரியா அப்படின்ட்டு. ஒரு பூ வந்து கிஃப்ட் தருவோம் அப்படி ஹீரோ, அது கூட வந்து பார்த்திங்கன்னா குறிச்சி பூவாக இருக்கும். ஐ மீன் அதில் கூட வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி வந்து ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் என்ன அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சின்ன படத்துக்கே ஆன பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸு, அங்கங்கே லைட்டிங்கு, இதெல்லாம் சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து லிமிட்டட் லொக்கேஷன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அந்த கொடைக்கானல் போர்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கலாகவும் சரி, எனக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினிமேட்டிக்கலாக லென்சஸ், ஐ மீன் கேமரா ஒர்க்காகவும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஃபீமேல் லீடும் சரி, மேல் லீடும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஒர்க்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இந்த கேரக்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலாக மேல் லீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அவங்க ஃபீமேல் லீடும் சரி, அவங்களுக்கு நிறைய இடத்துல வழிகள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே, ஐ மீன் அந்த வழியை நமக்கு கடத்துகிறாங்க. அதை வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அகைன் சொல்கிறேன், நிறைய கான்வர்சேஷன்லாம் சீன் பை சீன் நகர்றது இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சில இடங்களில் வந்து தொய்வு ஏற்பட்டுருது. அந்த தொய்வு ஏற்படுறது அப்படிங்கிறது அந்த படத்தோட பிரச்சனை. ஆனால் இங்கே ஒன்றை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் என்னென்னா ஒரு பகீரத முயற்சி. இப்போ இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா போட்டு எடுத்தாலுமே அதை நம்ம பாராட்டணும். ஏன்னா இங்கே வந்து யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு புது குரூ, புது காஸ்ட்டில் வச்சு சும்மா ஏனோ தானன்னு ஒரு கதை எடுக்க ட்ரை பண்ணல. அவங்க ஒரு ப்ராப்பராக கதை எழுதி டிராஃப்டிங் பண்ணி அதில் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, ஐ மீன் தெரிஞ்ச கான்செப்ட் ஆனால் புதுசாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புதுசாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டிங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்டிங்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஒரு மாதிரி கவித்துவமாக விட்டுருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆகமத்தில் ஒரு டீசெண்டான வாட்ச் இந்த படம் ஆரகன் அப்படிங்கிறது வந்து டீசெண்டான வாட்ச். அந்த பெயர் காரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக அங்கேருந்து வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பாருங்கள். டைரக்டர் நல்ல ப்ராமிசிங்கான டைரக்டர். அவருடைய சின்ன சின்ன குறைகளை அவர் சரி பண்ணணும். ஏன்னா யாருமே படத்தில் பர்ஃபெக்டாக அது வந்து லட்சம் டைரக்டரில் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. பட் நிறையா இந்த மேக்கிங்கில் சின்ன சின்ன குறைகள்லாம் அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்கிரிப்டிங்காக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. சில இடத்துல நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தா தெரிஞ்சிருது, அதோட க்ளூவெல்லாம் கிடச்சிருது. ஆனாலுமே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா ஒரு என்கேஜிங்கான ஒரு படத்தை, ஒரு நல்ல அதான் ஆடியன்ஸ் வந்து தன்னோட டிக்கெட் காசு ஒர்த்துடா அப்படின்னு நினைக்கிற படத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்சியராக இறங்கி டைரக்டர் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதற்கு வந்து வாழ்த்துக்கள். ஃப்ரீ டைம் இருந்தால் ரொம்ப சின்ன படங்க பாருங்கள், தியேட்டர்கள் தேடி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.